இந்த வார விசில் போடு பகுதியில் 3ஆம் வகுப்பு வரையே படித்திருந்தாலும் அறிவியல் ஆர்வம் கொண்டு பல பயனுள்ள கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்கும் இளைஞர் பற்றி பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த சரவணமுத்து 3ஆம் வகுப்பு வரையே படித்துள்ளார். வெல்டிங் பட்டறையில் கூலி தொழிலாளியாக பணிபுரியும் இவர் தான் வேலை செய்யும் கடைக்கு அவ்வப்போது வருகை தரும் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான சிறு சிறு உபகரணங்களை வடிவமைத்து தந்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக புதுமையான கண்டுபிடிப்புகளை வடிவமைக்கும் முயற்சியில் இறங்கினார். தற்போது எளிமையாக பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான கருவிகளை வடிவமைத்திருக்கிறார். திருமணம் போன்ற சுப விசேஷங்களுக்கும் உணவகங்களுக்கும் தேவையான அதிக எண்ணிக்கையிலான தேங்காயினை கைகளால் உரிப்பது கடினம். எனவே எளிதாகவும் விரைவாகவும் அதிக தேங்காய்களை உரிக்கும் கருவியை வடிவமைத்துள்ளார். காய்கறி கழிவிலிருந்து மின்சார உற்பத்தி, கருவேல மரத்திலிருந்து மின்சார உற்பத்தி என்று பல முறைகளை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் எலிப்பொறிகளிலிருந்து சிறிதளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று யோசனை தெரிவிக்கிறார் சரவணமுத்து. இது வந்து ஒரு எலிப்பொறி பாருங்க. வீட்டுலலாம் எலி இருந்ததுன்னா எலியை வந்து எலிப்பொறி வச்சு பிடிச்சி அடிச்சு கொள்ளுவோம் இல்லையா, அது மாதிரி இல்லாம பின்பக்கத்துல வந்து ஒரு டோர் ஒண்ணு உண்டு. இந்த டோர் பக்கத்துல வந்து எலிப்பொறி வந்து தேங்காய் தான் சுட்டு வைக்கும்போது எலி உள்ள வரும்போது கரெக்டா ஸ்பிரிங் தட்டினா அந்த டோர் லாக் ஆயிடும். லாக் ஆக முடிஞ்சதுன்னா எலி போறதுக்கு வழி இல்லாம ஏதாவது ஒரு பக்கம் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த டிஸ்க் வந்து ரொட்டேஷனா கறங்க ஆரம்பிக்கும். இது கறங்கும் போது இதுல இருந்து இந்த பெல்ட் மூலமா இந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீட்ல கறங்கி அதுல இருந்து டைனமா ரொட்டேட் ஆகி இந்த டைனமா அதுல இருந்து கரண்ட் வெளியே டைனமால இருந்து கரண்ட் ரொட்டேட்டிங் ஆகி நமக்கு ஒரு விடி பல்பு மாதிரி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். கழிவுநீர் தொட்டிகளில் விஷவாயு தாக்கி தொழிலாளர்கள் இறக்கும் சம்பவங்களை தடுப்பதற்காக மாசு கட்டுப்படுத்தும் சுவாச எந்திரத்தையும் இவர் உருவாக்கியிருக்கிறார். சாக்கடைக்குள்ள இறங்கி வேலை பார்க்கறவங்க, செப்டிக் டேங்க் வேலை பார்க்கறாங்க, கிணறு தூர் வர்றவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து விஷவாயு தாக்கி நிறைய இடத்துல வந்து மரணம் சம்பவிச்சுட்டு இருக்கு. அதனால காத்து வந்து இருக்கக்கூடிய காத்து நம்ம சுத்தி இருக்கக்கூடிய காத்தை இந்த ஃபேன் மூலமா இந்த கறி வந்து உள்ள வாங்கும். உள்ள அந்த காத்தை ஃபுல்லா உள்ள இழுத்து உள்ளோடி வரும்பொழுது கண்ணுக்கு தெரியாத சில பாக்டீரியாக்கள், இந்த சாக்கடையில இருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து உள்ளோடி வரும்போது இந்த அல்ட்ரா வயலட் டியூப் மூலமா பாக்டீரியா ஃபுல்லா வந்து டெட் பண்ணிடும். அது ஃபுல்லா பாக்டீரியா ஃபுல்லா அழிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த டியூப் வழியா இங்க வந்து அடுத்த ஒரு தண்ணி டேங்குக்குள்ள வந்து ஏர் தண்ணி டேங்குள்ள வந்து ஃபில்டர் ஆகும். தண்ணீர் எல்லாம் சுத்தப்படுத்தி அதுக்கு மேல உள்ள வந்து மேல ஒரு ஸ்பாஞ்ச் ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்பாஞ்சிலே ஃபில்டர் ஆகி அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபேன் இருக்கு. இது வந்து இன்புட் வெளியே இழுத்து கொடுக்குறது. அப்போ இங்க இருந்து வர காத்த உள்ள வாங்கி இவ்வளவு இதுவும் பண்ணி அல்ட்ரா வயலட்ல கிளீன் பண்ணி 4 இடத்துல ஃபில்டர் ஆகி 5வது மேல ஓடி வருது. இந்த மாஸ்க் மூலமா வந்து நம்ம இதை சுவாசிச்சு இது பண்ணிட்டு உள்ள இறங்கி வேலை பார்க்கும் போது செப்டிக் டேங்க் வேலை பார்க்கறாங்க. இந்த விஷவாயு தாக்குறதுக்கு உண்டான எல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கும். அவங்க வந்து ஃபுல் சேஃபா இருக்கும்போது வயது மூப்பு காரணமாக உடல் நலிவுற்று படுத்த படுக்கையாக இருப்பவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் பயன்படும் வகையில் தானியங்கி கட்டிலையும் வடிவமைத்திருக்கிறார் சரவணமுத்து. படுத்த படுக்கையில இருக்கிறவங்க, ஆபரேஷன் பண்ணி எந்திக்க முடியாம நடக்க முடியாம இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து யாராவது ஒரு ஆள் தான் ஹெல்ப் பண்ணி யூரின் மோஷன் போடணும்னா யாராவது ஒரு ஆள் கூப்பிட வேண்டியிருக்கு. ஸோ இவங்க கூப்பிடுறவங்களும் கொஞ்சம் இதை சங்கோச்சப்படுறாங்க. இதை வந்து செய்யறவங்களும் வந்து கொஞ்சம் அருவறுப்பாவே படுவாங்க. அது மட்டும் இல்லாம வயசானவங்க வந்து முதியோர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வயசான காலத்துல நடக்க முடியாம வந்து வீட்டுல படுத்த படுக்கையில இருந்து அவங்கள பார்க்க முடியாம பிள்ளைங்களாம் வந்து ஹோம்ல கொண்டு சேர்த்துட்டு ரொம்ப கஷ்டத்துக்கு அவதிப்படுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க மனசுல உள்ள இப்படி இருக்கிறதுக்கு நம்ம அன்றாடம் எடுத்துக்கலாமாங்கிற அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கு. அதனால வந்து அவங்களுக்காக இது வந்து உருவாக்குறது. எனக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது என் மனைவிக்கு வந்து ஒரு யூட்ரஸ் ஆபரேஷன் பண்ணது. அப்போ ஒரு 15 நாளா வந்து அவங்களும் படுத்த படுக்கையில தான் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த பணிவிடைகளை வந்து நானே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இதுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு பெட்டிலேயே வந்து அவங்களே இருந்து யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம யூரின் மோஷன் பண்ணா அவங்களே பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் முறை வந்து இந்த புரோட்டோடைப் மாடல் தான் பண்ணாங்க. இதை பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க படுத்துட்டு வந்து யூரின் மோஷன் போனோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் இதை பிரஸ் பண்ணும்போது வந்து பெட்ல இருந்து ஒரு டோர் வந்து ஃபுல்லா ஓப்பன் ஆகும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பட்டனை பிரஸ் பண்ணும்போது பாத்ரூம் க்ளோசெட் வந்து அப்படியே ரன்னிங்ல ரொட்டேட்டிங் ஆகி வந்து இதுல வந்து யூரின் மோஷன் போறாருந்தா இதுலயே போயிடலாம். 3வது பட்டனை பாத்தீங்கன்னா வாஷ் பண்றதுக்கு தண்ணியில இது பண்ணும்போது தண்ணி ஃபுல்லா ஃபோர்ஸ் ஆகி கிளீன் பண்ணி
பின்பக்கத்துல இருக்கிற அந்த டீப்பு இது வழியா இதை கொஞ்சம் டாய்லெட்ல கொண்டு கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அது கனெக்ட் பண்ணி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டாய்லெட் வரும். அவங்க யாருடைய ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவையில்லை. இதேபோல் கடல் அலைகளில் மிதக்கும் பந்துகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் முறையினை வரைபட விளக்கமாக தயார் செய்து வைத்திருக்கிறார். இவரது கண்டுபிடிப்புகள் சிலவற்றை இந்திய அறிவியல் ஆய்வுக் கழகம் அங்கீகரித்திருக்கிறது. போதிய பொருளாதார வசதி இல்லாததால் தனது கண்டுபிடிப்புகளை வடிவமைத்து பார்க்கவும் இயலாமல் இருக்கும் சரவணமுத்து போன்றவர்களை அரசு உதவி செய்து ஊக்கப்படுத்தினால் நிச்சயம் சாதிப்பார்கள் என்று நம்பலாம்.